நீங்கள் தான் உங்களுடைய ரோஜா திரைப்படத்தில் ஏஆர் ரஹ்மானை அறிமுகப்படுத்தினீங்க. ஆமாம். கடைசியாக ரஹ்மானை எப்போ சந்திச்சிங்க? சமீபத்தில் அவனுடைய ரஹ்மான் ஷோ இருந்தால் ஹி யூஸ் டு சென்ட் மீ 2 tickets அண்ட் விஐபி கார் பாஸ். சூப்பர். அனுப்புவேன். அவருடைய டாட்டர் மேரேஜுக்கு கூப்பிட்டுருந்தாரு. போயிட்டு வந்தேன். இட் வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அதே ஃப்ரெண்ட்லி, அதே மரியாதை, அதே இது. அந்த ஷோ போது ரீச் பண்ண முடியல. மெட்ராஸில் நம்ம போக முடியாதுன்னா நம்ம ஏதோ ஒரு டைம் வச்சுக்கிட்டு ட்ராவல்லாம் பண்ணால் அந்த உள்ளுக்குள்ளேயே போக முடியல. அப்புறம் மறுநாள் ஃபோனில் பேசி, அப்பா வர முடியலப்பா, இதுமாரி ஐயோ ஒரே இதாச்சு சார் அப்படின்னா. அப்புறம் அவனை பற்றி கச்சா மஞ்சள்லாம் போட்டாங்க. நான் சொன்னேன், எதை பற்றி நீ இது பண்ணாது, உன்னுடைய ஃபால்ட் இல்லை, கரெக்ட், ஆர்கனைஸ் பண்ணவங்க ஃபால்ட்டுப்பான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். சந்திச்சதுங்கிறது அவருடைய பொண்ணோட கல்யாணம் தான் பார்த்தேன். ரஹ்மானுடைய இந்த ட்ராவலையும் அவருடைய வளர்ச்சியையும் எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய விஷயம் சார். அதாவது ஒரு சாதாரண கலைஞன் இப்போல்லாம் சில பேர் ஒரு படத்தில் ஒரு வெற்றினாக்கா தலகால் தெரியாமல் இருக்கிற காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய வெற்றிகளை அடைஞ்சிட்டு எல்லாமே இறைவனுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி அந்த மனநிலையை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் பண்ணிக்கிறது மிகப்பெரிய சாதனை. ஒரு இந்தியாவில், அதுவும் சவுத் இந்தியாவில் மெட்ராஸ்லேருந்து இங்கேருந்து வந்துட்டு இவர் போய் 2 ஆஸ்கார் வாங்கிட்டு இப்போவும் அவ்வளோ இங்கிலீஷ் படங்களுக்கும் இசையை அமைச்சிக்கிட்டு துபாயில் ஒரு ஸ்டுடியோ, அங்கே ஒரு ஸ்டுடியோ, ஹாலிவுட் ஒரு ஸ்டுடியோன்னு போட்டுட்டு இப்போ அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறது ஒவ்வொரு கலைஞனும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அப்போ தான் என்ன ஆகுன்னா, ஒரு கலைஞன், எந்த கலைஞனுக்கும் ஒரு பெரிய இது, அப்புறம் ஒரு சின்னது இருக்கும்போது பேலன்ஸ் ஒன்றும் எதிராலையும் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. அதுதான் நான் ஒரு சக கலைஞர்களுக்கு நம்ம சொல்லுறது. ஒரு படம் ஹிட்டு, 2 படம் ஹிட்டுன்னா நம்மளை விட்டால் ஒன்றும் இல்லைன்னுட்டு நீங்கள் மனசுலேயும் மனசில் நினச்சிக்கிறது ஒரு குற்றம், வெளியில் சொல்கிறது 2வது குற்றம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அது மாதிரிலாம் இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். நம்ம அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷனுங்களில் நம்மளுடைய பங்கு இருந்ததுங்க தான், பங்கு தான். நான் எவ்வளோ இன்னும் ஏற்கனவே ஒரு இதில் கூட சொன்னேன், அவரை பற்றி நினச்சது ஒருத்தர், அப்ரூவ் பண்ணது ஒருத்தர். நம்ம அங்கே அந்த ரெக்கமெண்டிங் இதில் இருந்தோம். மணி சொல்லும்போது, மணி திலீப்பெல்லாம் வேண்டாம் மணின்னா நமக்கு கதை ஓவர். அந்த இன்னொரு படத்தில் மணியோட வேற எங்கேயோ போய் கிளிக்காயிருப்பார். நிச்சயம். அப்படி இல்லாமல் உடனே அதை சொல்லி ஃபஸ்ட்டு போட்ட உடனே அதை இது பண்ணி ப்ராப்பராக அதுக்கு உண்டான மரியாதைகளை கொடுத்து எல்லாரையும் இது பண்ணது நமக்கு அந்த பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாக அதிக அனுபவம் உள்ள தயாரிப்பாளர், அதே நேரத்தில் சிறந்த தேர்வு, எந்தெந்த படங்கள் எப்படி எப்படி இருக்குன்ற புள்ளிய விவரமாக சொல்றதுல நீங்கள் பெரும் பிள்ளைங்கள் தான். எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இங்கே திருக்கழுக்குன்றன்ட்டு செங்கல்பட்டு பக்கத்தில். பேர் என்ன? பாஸ்கரன் சார். பாஸ்கர். சொல்லுங்க பாஸ்கர். இந்த காலத்தில் நம்ம ட்ரெண்ட் செட்டர் டைரக்டர்ஸ் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மாடலில் தான் இந்த மாதிரி ஒரு இதுதான் நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அதோட ஒட்டிய பாடல்களும் இப்போ ரொம்ப எதிர்பார்க்க முடியும். உண்மைதான். வந்ததுன்னா மக்களுக்கு நல்லா இருக்கும். இல்லை, உண்மைதான். அப்படி ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு தான் பல பேருடைய எண்ணமா இருக்கு. ஹை பட்ஜெட் தான் இல்லை, மக்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரி அழகா எடுத்தாங்க. ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். இப்போ ஏதோ ஒரு வித்தின் 1 வீக்ல எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிளா ரன் பண்ண, அது ஹை ரிஸ்க் பேஸ்டா ப்ரொடக்ஷன் இன்னைக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா யாருக்கு எப்போ எந்த டைம்ல யூஸ் பண்ணனா ஒரே மாதிரியான ட்ரெண்ட் ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்டா தான் சொல்றேன். உண்மைதான். நானு சினிமா பைத்தியம். நிச்சயமா இந்த நிலை மாறும். இந்த சப்ஜெக்ட் கிடைக்கும்னு தெரியும். அது எங்களுக்கு ஒரு விருந்து மாதிரி. சினிமாவுக்கு போனோம்னா இளையராஜா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி அழகா அதை கரெக்டா பண்ணி கொடுப்பாரு. உண்மைதான். பார்த்துட்டு வெளியே வந்தாலும் இது ஒரு 1 வீக் அதுவே நமக்கு கரெக்ட். நாங்க லைப்ரரி சிறு வயசுல போற டைம்ல அதிக நாவல்ஸ் எல்லாம் படிப்போம். படிச்சு முடிச்ச பிறகு அந்த கிளைமேக்ஸ் முடிச்சா 1 வாரத்துக்கு எங்களால அதுலயே தான் இன்வால்வ் ஆன அந்த இது அந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த நாள்ல இருந்தது. இப்போ ஜஸ்ட் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வர
மைண்ட்ல நிக்க மாட்டேன். உண்மைதான். நிச்சயமா மாற்றம் வரும், நம்புவோம். ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி ரொம்ப நன்றி. நீங்கள் பணியாற்றிய இன்னொரு முக்கியமான இசையமைப்பாளர் ஒரு பக்கம் தேவா, இன்னொரு பக்கம் இன்னைக்கு பாகுபலியில் அசத்திக்கிட்டு இருக்க மரகதமணி. மரகதமணி தான் சூப்பர். பாலுட்ட வந்து இது மாதிரி எங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் மியூசிக் டைரக்டருடைய தேவை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்துருச்சு. எஸ்பிபியை வச்சு ஒரு படம் பண்ணியாச்சு. எஸ்பிபியெல்லாம் வந்து கண்டினியூஸாக பண்ண முடியாது. ஆமாம், அவர் அவருக்கு பாடகராக பிஸியாக இருந்த நேரம் பயங்கர பிஸி. ஒரு நாளைக்கு 10 பாட்டு அது நம்மளுடைய அதை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஒரு படம் பண்ணார். அப்புறம் வந்து உடனே என்ன பண்ணாருன்னா ஊரில் வந்து மரகதமணிக்கு அங்கே என்ன பேர், கீரவாணி. கீரவாணின்னு ஒரு ஒருத்தர் இருக்கார், நான் அனுப்புகிறேன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சார். எகைன் எப்படி ரகுமானுக்கு நான் உட்காந்தேன், நான் மாடியில் உட்காந்துருக்கேன், அவர் வரார், கீரவாணி வரார். வந்து இப்போ அருமோனி பொட்டியை வச்சுட்டு இந்த கோட்லேயும் அந்த கோடு வரைக்கும் ஒரே சாமி படம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி அப்போ சாமியார் மாதிரி தான் இருந்தார். நிறைய அதுக்கு உண்டான விபூதி குங்குமங்கள் அதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சாதாரணமாக ரொம்ப இப்போ பார்க்குற கீரவாணி நான் இப்போ பார்க்குறேன் இந்த படத்துலலாம் ஆர்ஆர்ஆர்லாம் ஒரு இது வாங்கி ஆஸ்கார் வாங்குற அந்த அவருக்கும் அந்த உருவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. சாதாரண ஆமாம், அப்போ ஒரு சாமியார் மாதிரி தான் இருந்தார். டியூனியாக வரமாட்டு இருந்தார். வந்து உட்காந்து போட்டால் ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரசிக்கக்கூடிய டியூன்ஸு, ரொம்ப கேட்சியாக பண்ணுறாரு. ரொம்ப ஒரு பாப்புலர் ஆகுங்கிறது இமீடியட்டாக சொல்கிற அளவுக்கு டியூன்ஸு அமையிறது. உடனே போட்டாச்சு. போட்டு கிட்டத்தட்ட கேசட்டு லெவலுக்கு வரும்பொழுது ஒரு நாளைக்கு பேசிகிட்டே இருந்தோம். கீரவாணின்னு திருப்பி ஏதோ தெலுங்குன்னுட்டு அந்த இது வருமே. ஆல்ரெடி இஸ் பாப்புலர் இன் தெலுங்கு. பாப்புலர் மீன்ஸ் இஸ் பிஸி இன் தெலுங்கு. ஆமாம், பட் எப்போதுமே தெலுங்கில் பண்ணவங்களுக்கு இங்கே வந்து கால் உணணுன்னு இருக்கும். இங்கே உள்ளவங்களுக்கு தெலுங்கு படம் அது நம்ம இண்டஸ்ட்ரியில் யூனிட் இல்லை. அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருந்தபோது இவர் வைரமுத்து, பாலச்சந்தர், நான் எல்லாமே உட்காந்து அவர் எல்லாம் உட்காந்துருக்கோம். பாலச்சந்தருக்கு எப்போதுமே வந்து இந்த பேர் வைக்கணும் புதுசாக வரவங்களுக்கு, புதுசாக ஆளை மாற்ற எல்லா ஆர்டிஸ்ட்லாம் அப்படி தான். சரி இவருக்கு வந்து கீரவாணினே பண்ணிடலாமாப்பா இது எப்படின்னோடனே நான் சொன்னேன், சார் கீரவாணிங்கிறது ஓகே, வேறு ஏதாவது பேர் இது பண்ணலாமான்ட்டு நான் கேட்டேன் அவரை. சார் உங்களுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா? வீட்டில் மரகதமணி அப்படின்னு சொல்லுவாங்கன்னாரு. மரகதமணி இவ்வளோ அபாரமாக இருக்கு, ஸோ இனிமேல் நீங்கள் மரகதமணி தான் அப்படின்னு சொல்லி அந்த நிமிஷம் அவருக்கு வந்து அந்த பேர் சூட்டு விழா பண்ணி உடனே கேசட்லாம் வந்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இந்த நிகழ்ச்சியை இப்போ நான் சமீபத்தில் ஒரு நாளைக்கு அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஆஸ்கார் வாங்கின அப்புறம் ஃபோன் பண்ணேன், அவர் நம்பரை பிடிச்சி பண்ணேன். அவர் எடுத்துட்டார். எடுத்துகிட்டு இல்லை நான் பண்ண போது அவர் அப்புறம் ரிட்டர்ன் கால் பண்ணார். அன்றைக்கி ரிட்டர்ன் கால் பண்ணி மாதிரி நான் பண்ணேன். சார் ரொம்ப அதே குரல் அதே இது. சார் என்ன சார் ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கு இப்போ தான் நியூஸ்லாம் பார்த்தேன், இவ்வளோ பெரிய சாதனையாளர் ஆகிட்டீங்க. அது ஐயோ சார் அது என்ன சார் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? எப்படி சார் மறக்கும்? உனக்கு வீட்டில் ஏதாவது பேர் உண்டான்னு கேட்டீங்க, மரகதமணின்னு சொன்னேன், உடனே மரகதமணி நீ தான் மரகதமணி நீங்கள் தானே தான் சொன்னீங்கன்னுட்டு அப்படி ஒரு அதாவது வாழ்க்கையில் வந்து பல சந்தர்ப்பங்கள் நமக்கு அமையுது. அது காரணம் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு நடுப்புற நமக்கு ஒரு இடம் கிடைச்சிது. வணக்கம் சார். வணக்கம். ஸ்டேஷன் சென்னை. சொல்லுங்க சேஷன். சார் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி உங்க இன்டர்வியூ வந்து நான் சாய்விச்சில் பார்த்தேன். ஸோ ஒரே டைம்ல வேஸ்ட் பேப்பர் மனோபாலா சார் சித்ராவோட இன்டர்வியூ கொடுத்தீங்களா சார்? ஏன்னா வித்தின் 1 வீக் டைம்ல வந்தது இந்த இன்டர்வியூஸ். சித்ரா லட்சுமணன் முதல்ல இன்டர்வியூ பண்ணிட்டாரு, ஃபுல்லாக வந்தாச்சு, ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. மனோபாலா இந்த வேஸ்ட் பேப்பர் ஆரம்பித்து அவர் வந்து நடராஜன் எல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸு தானே, நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்தவங்க இண்டஸ்ட்ரிக்கு. நான் மனோபாலாட்ட சொன்னேன், மனோபாலா இப்போ தான் நான் சித்ராவுக்கு பண்ணி முடிச்சிருக்கேன், திரும்பவும் அதே தானே, இப்போ நான் என் பேரை மாற்ற முடியாது, நான் ஊர்லேயே வந்து கதையை மாற்ற முடியாது, எல்லாமே சேமாக தானே இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேள்விகளை கேட்குறேன்,
இதாக இருக்கும்னு சொன்னான். டெஃபினட்டாக ரிப்பீட்டேஷன் இருந்திருக்கும், தவிர்க்க முடியல. எனக்கு வந்து சித்ரா நண்பர் மாதிரி மனோபாலாவும் நண்பர், எங்கள் ஊருக்காரரு. அதனால் அந்த இன்டர்வியூவில் இது மாதிரி ரிப்பீட்டேஷன் நிறைய இருந்திருக்கும். அப்புறம் அந்த இன்டர்வியூ முடிய வரைக்கும் இந்த பெண்ணுண்டு கண்டெய்னர் படத்தை நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு தெரியாது. சோ அதை பின்னாடியே லாஸ்ட் டிவி எல்லாம் பார்த்திருக்கேன். அந்த இதுலயே வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வச்சு அந்த படம் வந்திருந்தது. சோ முத்துராமன், பிரமீளா, வி கோபாலகிருஷ்ணன், சிஐடி சௌந்தரா, எம்ஆர் வாசு, விக்ரம், சுகுமாரி, நாகேஷ், மூர்த்தி, வைஜி மகேந்தன். அதோட டைரக்ஷன் கோப்புன்னு வந்தது. அது நம்ம சித்ராலயா கோப்பு சார். ஆமா, சித்ராலயா கோப்பு தான். சித்ராலயா கோப்பு தான் வந்து காசியாதான் கடவுளோட படம் எடுத்த பிறகு நான் அவரை புக் பண்ணி இந்த படம் பண்ணேன். அருமையான கதை, மௌலியோட கதை. சார் இல்ல சார், அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ காமெடி பிளஸ் ஃபேமிலி டிராமா. நல்ல இது ஒரு அதில் சின்னதாக ஒரு மேட்டர்லாம் இருந்து. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் கிளிக் ஆகலை. இந்த படம் கிளிக் ஆகாதனால தான் நமக்கு வந்து ரொம்ப கீழே போய் அப்புறம் திருப்பி அதே தான் நமக்கு வந்து ஒரு மேலே வரதுக்கான வாய்ப்பாகவும், ஜெமினியில் நம்ம சேர்றதுக்கு, பின்னாடி கவிதாலய ஆரம்பிக்கிறது, எல்லாத்துக்குமே அந்த படம் தான் காரணமாக அமைஞ்சது. சார் இப்போ வந்து நம்ம பாலச்சந்திர சார் ட்ரிபியூட் பண்ணது வந்து அவர் வந்தது வந்து சேஞ்ச் பிளேயர் அது. ஸோ மேஜர் சந்திரகாந்தை வந்து அவரோட இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு அதை சேஞ்ச் பிளேயர் மறுபடியும் பண்ணி அதை டெபியூட் மாதிரி இருக்குமே சார். ரொம்ப அருமையான ஐடியா. இன்ஃபேக்ட் வந்து பாலச்சந்திர சார் வந்து அவரே திருப்பி ஸ்டேஜில் பண்ணணும்னு சொல்லி 2-3 ஸ்டேஜ் பிளேயெல்லாம் போட்டார். மேஜர் சந்திரகாந்த் அதுக்கப்புறம் உள்ள காலகட்டங்களில் வந்து சென்னையில் வந்து 60-70 சபாக்கள் இருந்தது. அப்போ வந்து ஒரு ட்ராமா போட்டால் ஒரு 30-40 புக்கிங் ஆகும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அப்படி இல்லாத காலகட்டமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறது ரொம்ப நல்ல நினைப்பு தான். பட் வந்து இப்போ வந்து நிறைவேற்றுறது கஷ்டம். அது சார் இப்போ நீங்களும் ப்ரொடியூசர், சித்ரா சாரும் ப்ரொடியூசர். ஸோ காமனாக ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த சினிமா டைட்டில் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணால் அது அந்த ப்ரொடியூசர் கிட்ட ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி ஏற்கனவே அந்த சீரியலோட டைட்டில் மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம திருப்பி அந்த ப்ரொடியூசர்ட்டையும் அதே மாதிரி பர்மிஷன் வாங்கணுமா? ஏன்னா 98ல வந்து டெல்லி கணேஷ் வந்து சன் டிவிக்கு செல்லமான ஒரு சீரியல் பண்ணாரு. ஸோ இப்போ விஜய் ஹாட் ஸ்டார்ல வந்து செல்லமான ஒரு மெகா சீரியலா போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப அந்த டிவி சீரியலுக்கும் ஒரே டைட்டில் வச்சா பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்குமா? இல்லை, இப்போ அது மாதிரி நடைமுறை இல்லை. முறைப்படுத்துற நடைமுறை சினிமாக்கு இருக்கு இல்லையா? சினிமாக்கு இருக்கு, சீரியல்ல அவ்வளோ இல்லை. தேவா மியூசிக் டைரக்டர் தேவா இது தானே நம்ம இந்த படம் இல்லையா, ரஜினியோட அண்ணாமலை. தேவா வந்து ஆல்ரெடி ஹி வாஸ் வெரி பாப்புலர் அண்டு நிறையா படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பால்காரம் அது மாதிரியான ஒரு அந்த கிளாஸ் ஆஃப் ஒரு இதெல்லாம் போடணும். இப்படியே பேசியிருந்த போது தேவாவை போடலாமான்ட்டு இது பண்ணோம். அன்றைக்கி வந்து அந்த படத்துக்கு வந்து இவன் வந்தான் டைரக்டர். அதாவது இதுக்கு முன்னாடி முதல்ல வசந்த் வசந்த் தான் வசந்த்னு சொன்னால், ஏன்னா வசந்த் இந்த தேவா அவங்களுக்கு வந்து பின்னாடியே வந்து நல்ல இதெல்லாம் இருந்திருக்கு, முன்னாடியே அவனுக்கு இருக்குது. வசந்த்னொன்னும் இது பண்ணியாச்சு. அவ்வளோ உற்சாகப்பட்டார் அவர். உட்கார்ந்த உடனே நான் ஒரே ஒரு சஜஷன் சொன்னேன். இந்த டைட்டில் அப்போ பழைய காலங்கள்லாம் பார்த்தா டைட்டிலே அப்படியே பாட்டாக வரும். அது என்ன ஒன்றா டைட்டிலுக்கு அது ஹெல்ப் பண்ணும், பாட்டும் பாப்புலர் ஆகும். ஸோ அண்ணாமலைன்னா மாதிரி ஒரு பாட்டு வரணுன்னா அந்த அதையும் பண்ணார். அதே மாதிரி பால்காரங்கிறத வச்சு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு டியூன் போட்டார். வசந்த் உட்காந்து நல்ல வேலை வாங்குவோம், மியூசிக்கில் அவன் நல்ல இது. வசந்த் இருக்கிற டயத்துலேயே ஐ திங்க் 2-3 டியூன்ஸு ஓகே பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த அண்ணாமலை படத்துக்கு வந்து அவருடைய மியூசிக் வந்து மிகப்பெரிய பலம், ஒரு பெரிய பலமாக கொடுத்தது. அதாவது வந்து ஒரு சாமானியர்களுடைய இது, எந்த விதமான ஒரு டென்ஷன் பார்த்து ஒன்றுமே கிடையாது. ரொம்ப அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணுவார். வெரி குட் ஜென்டில்மேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவரோட இருந்தால் ஒர்க் பண்ணோம். அந்த 3 படங்களை பொறுத்த வரைக்கும் இசையமைப்பாளர் வெவ்வேறு, இயக்குநர்கள் வெவ்வேறு, ஆனால் பாடலாசிரியர் வைரமுத்துவார். ஆமாம், அது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பாக அந்த காலகட்டத்தில் அமைஞ்சது. வைரமுத்து வந்து அவ்வளோ அருமையாக அவருடைய அந்த லிரிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி கேட்டாலும்
ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கடுமையாக உழைப்பார், வந்து உட்காந்துப்பார், எவ்வளோ மாற்றி இருந்தாலும் வந்து இது பண்ணாமல். அவருக்கும் பாலச்சந்தர் சாருக்கும் வைரமுத்துக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. வி ஹேட் எக்ஸலண்ட் டைம். அப்போ ஒரே ஆஃபீஸே கலகலன்னு இருக்கும், ஜாலியாக போயிட்டுருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டங்கள் அதெல்லாம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பல நல்ல அனுபவங்களை ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டீங்க. அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு இந்த நிகழ்ச்சி எவ்வளோ சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்களே உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர், அதாவது இன்னும் ஏறக்குறைய ஒரு 100 பேர் வந்து லைனில் இருக்காங்க. பட் 2 மணி நேர நிகழ்ச்சியில் வந்து ஒரு 15 பேர் இல்லை 16 பேருக்கு மேலே பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஆளாளுக்கு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம்னாவே பார்த்தீங்கன்னா 80 நிமிஷம் ஆகிடுது. இதுக்கு நடுவில் நாங்கள் வேறு பேசிகிட்டு இருக்கோம். இதனால தான் நிறைய பேரை இந்த நிகழ்ச்சியில் வந்து பேச முடியல நிறைய பேரோட. அது மாதிரி பேச வாய்ப்பு இல்லாதவங்க எங்களை மன்னிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அப்போ வந்து உங்களை பல பேரோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைந்ததுன்னா அதுக்கு சார் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவருடைய அனுபவங்கள் அந்த அளவுக்கு இருக்குது. தமிழ் சினிமா உலகில் வந்து பல முக்கியமான இயக்குநர்களோடும் பல முக்கியமான முன்னணி கதாநாயகர்களோடும் பணிபுரியக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் அவர். அதனால தான் அவருடைய திரை வாழ்க்கையில் பார்த்தேன். இப்போ அவர் சொன்ன நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் ரொம்ப கம்மி. அவர் வந்து காலையில் 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் பேச வச்சா கூட அவ்வளோ விஷயம் இருக்குது. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சேனல் வந்து இப்போ தான் வந்து 1 மில்லியன்கிறாங்க. 2வது மில்லியன் போது திருப்பி உங்களை சந்திக்கிறேன். வாழ்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.